பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் கிரீன் மைண்ட்ஸோட MD அபிராம்பிகா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் மைண்ட்ஸ் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்களா? ஓகே, கிரீன் மைண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஒருத்தரோட மைண்டில் தான் அவங்களோட லைஃபே இருக்குது, ரைட்? ஸோ நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம எப்படி லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மைண்டை எப்படி வச்சுருக்கிறோம் அது பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரீன் மைண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ மேக்கிங் லைஃப்ஸ் பெட்டர், அதுதான் எங்களோட டேக்லைன். ஸோ யார் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், கோச்சிங்காக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தரோட லைஃப்பை நம்மகிட்ட வந்த அப்புறம் ஹவு கேன் யூ மேக் இட் பெட்டர் தேன் வாட் இட் வாஸ். ஓகே, கிளேலேருந்து இது உருவாக்குறதுன்ற மாதிரி. எஸ், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இது மென்டாருங்களா இல்லை கோச்சிங்களா? இது வந்து கோச்சிங். ஸோ மென்டரிங் அண்ட் கோச்சிங் வந்து வெரி டிஃப்ரெண்ட். இப்போ மென்டரிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதே ஃபீல்டில் வர்றவங்களை மென்டர் பண்ணுவாங்க. பட் கோச்சிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங். அண்ட் இந்தியாவில் வந்து இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர். இப்போ ஆஃப் லேட்டாக இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர். கோச்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் தட் வி ஹேவ் வித் த கிளைண்ட். ஸோ அந்த கான்வர்சேஷன் மூலமாக அவங்கள வந்து இன்னும் டீப்பர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது என்ன ட்ரபிளாக வேணா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு கோல் இருக்கும், ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ் கோல் இந்த நெக்ஸ்ட் 1 year or 2 years, அந்த மாதிரி ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த கோலை நோக்கி எப்படி போகிறதுங்கிறது வந்து கோச்சோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோச்சோட ஒர்க் பண்ண they will get more clarity. So it's again giving more clarity to the mind. So you're coaching தான்? Yes, I am coaching. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட இந்த இஷ்யூஸ் இருக்குன்றதை நீங்கள் எப்படி எக்ஸாமின் பண்ணுறீங்க? அது லைக் யூ டாக் டு தெம் ஒரு என்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்துட்டு இது தேவைப்படுதுன்றது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? while talking with them இல்லை கம்யூனிகேட் பண்ணாமையே உங்களால் சொல்லிட முடியுங்களா? See, there are tools to create. இப்போ வந்து ஒரு பர்சனாலிட்டிக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரு எப்படி வாட் இஸ் அ பர்சனாலிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டூல்ஸ் நிறைய இருக்குது. பட் த திங் இஸ், ஒரு கோச் கிட்ட வரும்போது யூஸ்வலாக கிளைண்ட் எப்படி வருவாங்கன்னா எனக்கு இந்த நாலு விஷயம் இருக்குது, ப்ராபப்ளி 2 ட்ரபிளாக இருக்கலாம், இல்லை 2 கோலாக இருக்கலாம், இதெல்லாம் என்கிட்ட எனக்கு இருக்குது, இதெல்லாம் பண்ணால் என் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஒரு தாட் இருக்கும், ரைட்? ஸோ when they come with those goals, அந்த கோல்ஸை வச்சு we start working. அந்த கோலை பேஸ் பண்ணி தான் our conversations will be. So it's not that I am going to find something as a fault or அந்த மாதிரி கிடையாது. So it's more of in a very positive way, how do we look at the future and move forward. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு வாலண்டியர்ஸ் தான் சொல்கிறீங்க இல்லைங்களா? வாலண்டியர்ஸாக இல்லை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தே சே இந்த எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஐ ஹவ் நாட் காட் மேரிட் ஆர் சம்திங், எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், திஸ் இஸ் த கோல். ஓகே, ஸோ அந்த கோலை வச்சு வி ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஏன் கல்யாணம் ஆகலை, குட் பி சம் ரீசன். ஓகே, அண்ட் யூஸ்வலி என்ன ஆகும் என்ன கோச்சிங் கான்வர்சேஷன், பியூட்டிஃபுல் திங் என்னன்னா நமக்கே தெரியாத விஷயங்கள் நம்மளை பற்றி நமக்கு அந்த கான்வர்சேஷன் வழியாக வரும். ஓகே, இப்போ வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோச்சிங்கில் சொல்கிறேன். இப்போது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு நம்ம நினச்சி நம்ம வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஒரு வாட் எவர். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபார் சம் ரீசன் வி வுட் ஹவ் ரிஜெக்டட். பட் அந்த ஒரு இது வந்து நம்ம அந்த ஒரு தாக்கம் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப் நார்மலாக போயிட்டே இருக்கும், பட் நமக்குள்ளே இன்னுமே அது இருக்கும். ஸோ ஒரு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன வந்து இந்த கோச்சிங்க்கு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஐஸ்பர்க் இருக்கு இல்லையா, ஐஸ்பர்க் நம்ம எப்படி இருக்கும், மேலே வந்து ஒரு சின்ன 10% தான் தெரியும், கீழே தான் ப்ரிடாமினன்ட் 90% வந்து ஆக்சுவலி தண்ணி கீழே தான் இருக்கும். பட் நம்ம பார்க்கும்போது நம்ம எதை பார்ப்போம், மேலே இருக்கிற அந்த சின்னது தான் பார்ப்போம். ஸோ ஒரு இதை இப்போ மேலே இருக்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் பிஹேவியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கீழே இருக்கிறது தான் வந்து ஏன் நான் அதை பண்ணுறேன் ஆர் ஏன் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ ரொம்ப கோவம் வருதுன்னா அது எதனால எனக்கு வருதுன்னு தெரியாத வரைக்கும் அந்த கோவத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இந்த கோச்சிங் கான்வர்சேஷன் வி டேக் தட் பர்சன் டவுன். அந்த 90% கீழே கொண்டு போகும்போது they get lot of clarity into knowing why am I doing what am I doing or why am I not doing what I want to do. இந்த 2 கிளாரிட்டி வரும்போது தான் நம்ம கோல்மே வந்து பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கணுங்கிறது இல்லை வீடு வாங்கணுங்கிறது என் கோலாக எடுத்து வச்சா சம்டைம்ஸ் என்னால் அது பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆக்சுவலாக எனக்கு அது என்னோட ஒரிஜினல் கோல் கிடையாது. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ சர்க்கம்ஸ்டன்ஸ், த்ரூ வாட் ஐ எம் லிவிங் இன் ஒரு என்வாயன்மெண்ட்னால நான் சில கோல்ஸ் வச்சுருக்கலாம். அதனால் என்னால் அதை என்ன ட்ரை பண்ணாலும் அச்சீவே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாரிட்டி வரும். ஸோ பேசிக்லி ஒரு கோச்சோட ஒர்க் பண்ணும்போது லைஃப் பிகம்ஸ் வெரி ஈஸி டு டீல் வித். ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கோச் கிட்ட வரும்போது எக்ஸசிவ் கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி இருந்தால் ஆப்வியஸ்லி லைஃப் இஸ் கோனா பிகம் வெரி சிம்பிள். இவ்வளோ தான்.
இல்லை இப்போ நீங்கள் ஐஸ்பர்கோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிகிற பிரச்சனை இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக இருக்கும் போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா? அது வந்து பிரச்சனை இல்லை, கிளாரிட்டி. இப்போ நம்ம நினைக்கிறது இது இவ்வளோதான், ஆர் நான் இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கீழே ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறது தான் கிளாரிட்டி. ஸோ அந்த கிளாரிட்டி வரும்போது தான் மேலே நான் ஏன் என்ன பண்ணுறேன் பண்ணல. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக பேசிட்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும், பட் உள்ள வந்து அந்த சாஃப்டாக பேசுறதுக்கு என்ன ரீசன், இல்லை மேலே ஒருத்தர் எக்ஸசிவாக கோவப்படுவாங்க, அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம் நம்ம அவங்க கிட்ட. பட் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு மேபி சின்ன வயசுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கிரி ஃபாதரோட வளர்ந்துருக்கலாம், இல்ல கோவம் தான் ரைட் திங்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஸோ பிலீஃப் சொல்லுவோம் இல்லையா, பிலீஃப், ஜட்மெண்ட்ஸ், நம்மளோட திங்கிங், இதெல்லாம் தான் அந்த கீழே இருக்கிற விஷயம். அதுல கிளாரிட்டி வராத வரைக்கும் ஆக்ஷன்ஸ்ல கிளாரிட்டி வராது. அதுதான் அந்த ஐஸ்பர்கோட இது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த சைக்காலஜிஸ்ட்டுங்க ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? ஓகே, ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து மோர் ஆன் த பாஸ்ட், லைக் இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது, ஓகே மோஸ்ட்லி. ஓகே, கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்ட்குள்ளே ரொம்ப போகிறதில்ல, அண்ட் இட் இஸ் நாட் ப்ரிஸ்கிரிப்டிவ். இப்போ வந்து 4 பேஷண்ட்ஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ ஒரு சைக்கோதெரபிஸ்ட்கிட்டயோ போகிறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்டிவாக இது இருக்கும், இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இதுதான் அப்படின்னு இருக்கும். பட் கோச் கிட்ட வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, தெர் இஸ் நோ ப்ரிஸ்கிரிப்ஷன். நாங்கள் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்போ இதெல்லாம் போய் பண்ணுங்கன்னு வி டோன்ட் சஜஸ்ட். பிகாஸ் ஒருத்தருமே இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, ஒரே ஃபேமிலி, ஒரே அப்பா அம்மா, ஒரே சாப்பாடு, ஒரே ஸ்கூலு, ஒரே என்வாயன்மெண்ட், ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்லை. அதுதான் கோச்சிங்கில் நம்ம அப்ளை பண்ணுறது. 2 பேரும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஒருத்தரோட திங்கிங் வேறு. இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரி எடுத்துக்கும், இன்னொரு குழந்தை வேறு மாதிரி எடுத்துருக்கும். அது ஏன்னா அவங்களோட ஓன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹூ ஆர் யூ, உங்களோட வச்சு தான் ஃப்யூச்சரை நோக்கின கான்வர்சேஷன் நடக்கும். So we will not prescribe anything. As a coach we are not supposed to prescribe. அதுதான் எங்களோட ரூலும். நோ கோச்சஸ் வில் ப்ரிஸ்கிரைப். ஸோ யூஸ்வலாக கோச்சிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாமுக்கு பசங்களை உட்காந்து படிக்க வைக்கிற அந்த ஒரு இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ கோச் அப்படிங்க வந்து ஓகே நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ விச் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஆஸ் அ கோச் வி நெவர் ப்ரிஸ்கிரைப், வி டு நாட் ஜட்ஜ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் லைக் அ ஃப்ரீ ஸ்பேஸ். உங்களோட நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் அந்த கான்வர்சேஷனில் நாங்கள் இருக்கிறதே உங்களுக்கு மறந்துடும். இட் வில் பி லைக் அ மிரர். இன்னொரு மெட்டஃபர் வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு உங்களை பார்த்து நீங்கள் கான்வர்சேஷன் நடத்துங்கன்னா எப்படி இருக்கும்? இட் will be like that. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பெரியவங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இந்த தாட் இருக்குது, இந்த கோல் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் குழந்தைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பண்ண முடியும்? குழந்தைங்களுக்கு we do a lot of workshops. So it's like we do 2 things. ஒன்று வந்து ப்ரீடீன்ஸ்க்கு வந்து we do something called the thinking loft. Okay. And teenage குழந்தைங்களுக்கு வந்து what we do is the golden butterfly அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இன் கோச்சிங் வாட் we have seen is, இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம சில பிஹேவியர்ஸ் செட் பண்ணுறோம், சில திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 8 to 12, ஒரு டீனேஜ் வயசுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ டில் 7 years வாட் டஸ் த சைல்டு டூ? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்பாங்க. 8 to 12 என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரை பண்ணி இது எனக்கு கரெக்டுன்னு அவங்க மனசில் என்ன படுதோ அதை தான் தே வில் செட் அஸ் பிஹேவியர். ஓகேவா? ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் கெட் செட் டியூரிங் தட் டைம். ஸோ அந்த டைமில் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ரோக்ராம் 16 weeksக்கு we run this program. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலமாக வாட் தே அண்டர்ஸ்டாண்ட் இஸ் who am I, நான் ஏன் இந்த விஷயத்த பண்ணுறேன், இது நான் கரெக்டாக நினைக்கிறேன்னா தப்பாக நினைக்கிறேன்னா, இன்ட்யூஷன் குழந்தைங்களே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ், தட் இஸ் ஹவு we enable them in the 16 weeks. So by end of 16 weeks they understand how their mind works, how their thought process works. ஏன் அவங்களால சில இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிலது ஏன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆர் கண்ட்ரோல் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக தப்பா, how do I show my emotions to people, how do I talk my mind out, அதெல்லாம் வந்து we tell them. ஸோ யூஸ்வலாக வந்து இன்ட்யூஷன், நம்ம சின்ன குழந்தையா என்ன இருக்கும்போது, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பிறந்த குழந்தை ஒரு 1 yearல வாட் தே வில் டூ when they are climbing the stairs for the first time, தானாக அந்த குழந்தை கிளைம் பண்ணும்போது என்னைக்காவது அது விழுந்துருக்கா? கிடையாது. Because they are extremely connected to the inner self. Okay. As the child grows, as parents நம்ம என்ன பண்றோம், இப்படி போன்னு சொல்றப்ப தான் கைட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ன்றதுனால we try and confuse the inner connection with the child has.
Okay? So actually the child is extremely mindful. But by the time they come to pre-teenage, ஓரளவுக்கு they come into some confusion. Teenage வரும்போது it completely shifts. Okay? So in the pre-teen we bring them back to that core and tell them this is your intuition, this is what your heart says, do that. How do you do that? அதுதான் அந்த ப்ரோக்ராம். Similarly for teenagers, once they had come to the teenage level, we make them to do some corrections on their own. Again we don't prescribe. Teenage தானே, குழந்தை தானே, நீ இப்படி பண்ணு, இதுதான் கரெக்ட். That's not what we do. அதுவும் கோச்சிங் ஸ்டைலில் தான் we do. But we have topics, core topics that we facilitate. And through that program, they also gain a lot of insight. So, இப்போ செல்ஃப் அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம் எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்? When we are 40 years, 45, 50. By the time it's too late. பாதி டைம் நம்ம லைஃப் வந்து ஏற்கனவே வேற ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிருக்கோம். அதுக்கப்புறமா போய் ரீடைரக்ட் பண்ணி திரும்பி வர்றது becomes very challenging, right? So ஃபர்ஸ்ட்லேருந்தே how do you set your path in the right space and keep going. You will find problems, you will fall, but resilience சொல்லி கொடுக்குறோம் அதனால. So when you are resilient, you will know how to pick up yourself on your own. அப்போ என்ன ஆகுறதுன்னா they don't get into depression. They don't get into mental health issues. So this is like a precaution. அதுதான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ மென்டல் இல்னஸ்ன்னு பேசுகிறப்போ இதெல்லாம் டிஸார்டரில் வருங்களா? கண்டிப்பாக கிடையாது. டிஸார்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னா when it becomes in the worst case. நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணாமல், இப்போது சிம்பிள் திங் வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது பில்டப் ஆகி இட் வில் ரீச் அ மென்டல் ஹெல்த் இஷ்யூ லேட்டர். ஓகே, பட் ஃபஸ்ட்டே இஃப் ஐ நோ ஹவு டு ஐ ஹேண்டில். இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நார்மலி ஒரு இல்னஸ், ஒரு ஃபீவர் வந்து நம்ம மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டெய்லியாகவே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் we do. So we do not counsel them again. So that's the difference. Like I said, we give them a guideline and we give them a space to be their self and understand what's going on inside. So நம்ம மண்டைக்குள்ளே நம்ம என்னென்ன தாட்ஸ், இன்ஃபேக்ட் in a day ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 60,000 தாட்ஸ் வருது. கண்டிப்பாக, ரைட்? 60,000 எண்ணம் வரும்போது அதில் எவ்வளோ எனக்கு தெரியாது. அதில் எவ்வளோக்கு நான் எவ்வளோ எனர்ஜி போடுறேன், ஆர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் எனர்ஜி போட்டால் எனக்கு வேணுங்கிற எண்ணத்துக்கு நான் ஆக்சுவலி இத்தினூண்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு தான் நான் அதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி போடுறேன். அப்போ அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? ஸோ வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப், ஹவு டு யூ அட்ராக்ட், ஹவு டு யூ பிகம் தட் பர்சன் ஹூ யூ ரியலி வாண்ட் டு பி. ஸோ த ரியல் யூன்னு வி ரன் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் அடல்ட்ஸ், த சேம் திங். ஸோ த ரியல் யூ, ஹவு டு ஐ சி ஹூ ஐ ஆம். இப்போ நிறைய பேர் ஆஃபீஸஸ்லாம் என்ன ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, கமிட்மெண்ட் இருக்குது, நான் பண்ணணும் தே புஷ் தெம்செல்வ்ஸ் அண்ட் டு இட். பட் அதே ஒரு பிடிச்ச வேலையாக இருக்குது. இப்போ ஐ ஒர்க் 7 days a week. ஓகே, எனக்கு வேணுங்கும் போது ஐ டேக் அ பிரேக். பட் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த பேங்க். அந்த 2 நாள் வீக்கெண்ட் வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ரைட்? ஸோ இப்போ ஏன் என்னால் அது 7 days பண்ண முடியாது? ஐ டோன்ட் சீ டைம், காலையிலையா ஈவினிங்கா ராத்திரி ஆல்சோ ஐ டூ ஒர்க். இட்ஸ் லைக் ஃபுல் டைம். ஏன் என்னால் இப்போ பண்ண முடியாது? பிகாஸ் திஸ் இஸ் வெரி பேஷனேட் டு மீ. இதை கண்டுபிடிச்சு நான் முதலே பண்ணியிருந்தேன், ப்ராபப்லி ஐ வுட் பிகம் அ கோச் மச் earlier. This is exactly what we try and do then. So in our life things are very very simple if you get clarity. To get clarity, what do you need to do? Have some conversations with the right people. Okay. இப்போ நீங்கள் கோச்சிங்கன்றப்போ அந்த கோச்சிங் இல்லைனாலும் இப்போ நான் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு பண்ணுறீங்களா இல்லை சிங்கிள் பர்சனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? கோச்சிங் அப்படிங்கும்போது when a client comes, it's a single conversation. So it's a one-on-one with the coach. So you give a special interest to each and every child and so everybody, yes. When coaching specific, so for kids we don't coach. We only do these programs because ஒரு குழந்தை வந்து சாப்பிடல அப்படின்னா it's not the child's problem at all. It is the parents' trouble. It could be whatever, right? So ஒரு parent கிட்ட தான் அந்த கான்வர்சேஷனை பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டீனேஜ்க்கு யங்கராக இருக்கிற எல்லா கிட்ஸும், இன்ஃபேக்ட் till up to 15 we don't coach the child. We only do coaching with the parents. That's why I do parent coaching. Okay? But beyond that, I do coaching with the kids itself. As an one-to-one conversation. So I mean good example would be, say we had a case where this child was not eating at all. Okay? So in திடீர்னு the child who likes to eat suddenly stopped eating. Okay? ஸோ இப்போ நான் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ ஏன் சாப்பிடல அப்படின்னா எனக்கு பிடிக்கல, தட் இஸ் வாட் தே வில் naturally say. But actually when you have the conversation with the parent, you will get to know the parent has done something which the child is showing as rebel through the food. Because குழந்தைகிட்ட என்ன இருக்கும், படிப்பு இருக்கும், சாப்பாடு இருக்கும், விளையாடுறது இருக்கும், இல்லைனா ஒரு ஃபியூ திங்ஸ் இஸ் வாட் த சைல்ட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர். ஸோ அதில் எதை ஈஸியாக நான் காமிச்சா
I can rebel அப்படிங்கிறது தான் child will show. So in the conversation childோட வச்சு there is no use. So we do that with the parents to understand what is it that changed of late that the child is behaving like this. So in the conversation the parents they themselves figure it out. Okay இதனால what did I do? So இந்த parent என்னன்னா டிவி எல்லாம் புடிங்கி போட்டார் because the child was not studying. So if that action like I said, 2 kids, one could have just thought appa inik pudingi pottudva naaliki maatipanga, but if this child was a very emotional child, it will take it as a very personal enna solradhu impact illa. So adu irukumbo they started showing it in the food. So indha madri we do for kids. Okay. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஸ்கூலில் வந்துட்டு டீச் பண்ணுறப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அதை கிராப் பண்ணுறதில்ல, ஒன்று ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுங்களா? Definitely, because it's more of a personal reflection. Like even if we have these thinking loft in the program, when kids come, we give them the space to reflect alone on their own. So we don't say this is how everybody should do. அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. இப்போ வந்து for example, let's take a concept of disappointment. Okay. We do disappointment as part of the class because இப்போ kids of late get very disappointed, right? இப்போ disappointment ஒருத்தர் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒருத்தர் வந்து when do you get disappointed அப்படின்னா when my parents don't get me what I want. ஒருத்தர் வந்து when I don't score. So each of them will come out with their own reason or connection towards disappointment. Then we get back to them saying, now how do you want to start looking at disappointment and make yourself better from that space? Because how does disappointment, we do a lot of activity around it. So adu பண்ணும்போது the child, that's why another beauty of this program is I can't tell all the parents who come for the same batch saying everybody will take only something different. While the topics are there, ஒரு childum என்ன அவங்களோட personal trouble, that is what they gain from the program and that is the behavior they'll show differently. எல்லாரும் ஒரே மாதிரி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. That is how we have taken time and effort to create this program also. Very self-reflective, lot of worksheets we give them the time to reflect. Then we have conversations with them also in the class. They share among the friends, so they don't feel that oh na mattum da ipdi. That thing also comes out because idella topics not something that school will not be able to do. Even if they want to do, it's very difficult to do it. And with parents, why they can't do it is they are very judgmental with the kids. They're very emotional. நானே என் பையன் கிட்ட எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இந்த கோச்சிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் பண்ண முடியும். நான் ஒரு 5 years back if I had to do the same thing with my child, நான் வந்து நீ இப்போ படிக்கலையா நாளைக்கு ஃபியூச்சரில் நீ வந்து பெரிய ஆளை வர, இந்த கான்வர்சேஷன் என் மைண்டில் வச்சுட்டே தான் நான் அவங்ககிட்ட நீ படிக்காததை அட்ரஸ் பண்ண முடியும், ரைட்? பட் டுடே ஐ வில் லுக் at him as an individual and I am able to make the difference. So parents also find it tough, schools also find it tough because they have to spend a lot of time. That's why we have the space. So anyone who wants to give that extra knowledge, so life skill அப்படின்னா யூஸ்வலாக வந்து knowing many things, bank ku poradhu adala, but this is not, this life skill is all about you. And if you are able to figure it out on your own, then there is no worry. Then teenage vandapura nama jolly vidala, they will still come back in the right space. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறப்போ எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈகோன்னுட்டுன்னு ஒன்று வந்துடும் இல்லைங்களா? இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே, குறை சொல்கிறாங்களேன்ற அந்த ஈகோ இருக்கும் இல்லைங்களா? இது குறையே கிடையாது, ரைட்? தே வாண்ட் த சைல்டு டு ஜஸ்ட் சேஞ்ச் இன் த ரைட் ஸ்பேசஸ், ரைட்? இப்போ ஒரு குழந்தை வந்து படிக்கவே மாட்டேங்கிறான்னு வச்சுக்கலாம், ஓகே? ஏன்னா அவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே? நம்ம புஷ் பண்ணி இன்ஜினியரிங் சீட் வழியாக அவனை மண்டையில் தள்ளி கொண்டு போய் ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ சேர்த்து, பட் டு யூ திங்க் ஹி வில் கண்டினியூ இன் தட் ஃபார் அ லாங் டைம்? பேஷன் இல்லை, கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்போ ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து நம்ம டைரெக்ஷனில் குழந்தை இழுக்கணுமா இல்லை குழந்தைக்கு அதோட ரைட் டைரெக்ஷனை காமிக்கணுமா இஸ் த கொஸ்டின். ஸோ எஸ், வாட் யூர் சேயிங் இஸ் ரைட், பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கறது, இந்த கான்செப்டை புரிய வைக்கிறது. இப்போ வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்கில் கிளாஸ்க்கு பதிலாக ஒரு மேத் கிளாஸோ ஒரு அபாக்கஸோ ஒரு ஸ்டெம் கிளாஸோ இருக்குன்னா they will prefer to take the child there because they still believe that it will enhance the child's knowledge. But if any child just connects with the self, you don't need any other class. தானாவே they will do what they have to do. That's the beauty, right? So எனக்கு நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறான்னா, நீ ஏன் சயின்டிஸ்ட் ஆகணும்? அப்போ how much hours do you have to spend towards it every day? 10,000 hours to masteryங்கிறோம். அப்போ நீ எவ்வளோ நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? Then the child connects. ஓ, நான் இது ஆகணும்னா நான் இதெல்லாம் பண்ணணுமா? அப்போ நான் பண்ணுவேன். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன். As simple as that.
இப்போ அக்கம் பக்கம் பார்த்துட்டோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாச்சும் ஒன்று இருந்த ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி இன்னொருத்தரை பார்த்து அது தெரிஞ்சுக்குது. பட் பேரண்ட்ஸ்க்கோ வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ கரண்ட்டில் சுச்சுவேஷன் என்னன்றது தெரியும். இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப இந்த குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னுட்டுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணணும். அப்போ அந்த குழந்தைக்கு அதோட நியாயம் புரியுங்களா? நியாயம் புரியும். பட் நம்மளுக்கும் வந்து என்னன்னா அந்த குழந்தை வந்து எதை தட்ஸ் வேர் இஸ் இட் கம்மிங் ஃப்ரம் இன்சைட் த சைல்டு ஆர் இஸ் இட் கம்மிங் ஃப்ரம் தி என்வாயன்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து என்றைக்குமே நான் போய் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும்னு கேட்கவே கேட்காது. பிகாஸ் வாட் ஹி ஹஸ் சீன் ஆர் ஷி ஹஸ் சீன் இஸ் பிஸ்னஸ், இதுதான். ஓகே, சிமிலர்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட பையன் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் பெஸ்ட். பட் ஆக்சுவலி அவங்களுக்கு அதில் ஸ்கில் இருக்காங்கிறது தெரியாது, ரைட்? ப்ளஸ் நம்ம வந்து இப்போ அந்த குழந்தை வந்து 8 வயசு இருக்கும். அந்த குழந்தை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த 10 வருஷத்தில் எவ்ரிதிங் வில் சேஞ்ச். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் ஆர் டேக் டெசிஷன்ஸ் ஆர் டிசைட் பேஸ்ட் ஆன் டுடே, ரைட்? ஆர் த பாஸ்ட். மோஸ்ட்லி டுடே கூட கிடையாது, மோஸ்ட்லி ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ ஃபியூச்சரையும் ரொம்ப ட்ரபிள் எடுத்துக்காம ரொம்ப பாஸ்ட்டை பற்றி டுவெல் பண்ணாமல் இன்றைக்கி வாட் ஆம் ஐ டூயிங் பெஸ்ட். இப்போ என் பையன் எடுத்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி குட் அட் ஃபுட்பால். ஓகே, அவனுக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கும். வி புட் இம் இன் த பெஸ்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் ஹீ ஸ்டடீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நல்லா ஓகே படிக்கிறான் எல்லாம். பட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் கோராக வந்து ஐ வாண்ட் டு கோ அண்ட் பிகம் அ யூத் சாக்கர் அகாடமியில் என்னை ஜாயின் பண்ணணும். ஓகே, அண்ட் ஹி ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் மியூசிக். பட் இப்போ என்னோட விஷயத்தில் நான் வந்து MBA பண்ணியிருக்கேன். யுவர் டேட் இஸ் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் as ஒன் ஆஃப் த சீனியர் மேனேஜர். நீ அந்த மாதிரி பண்ணுன்னு நான் அவனை புஷ் பண்ணால் கண்டிப்பாக அவனால் முடியாது. ஸோ சம்வேர் ஐ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நீ படிக்கிற அளவு படி. Tomorrow if you are okay, I will homeschool you and put you in these two, which is what is your skillingra alavukku if I am able to bring, then imagine the commitment the child will give. Okay, right? Innaki fever vandalum seri enna doctor ni pokudadunu sonalum he will be in the ground. If I appreciate that, then I know he will appreciate the rest of the things that he has. That is all it is to it. Okay, இப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? யாராச்சும் உங்களுக்கு சொல்லி வந்ததுங்களா இல்லை உங்களுக்காகவே வந்து நீங்கள் இதை ஒரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தீங்களா? நான் வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த பிக் மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து என்னென்னா 9 to 5 அந்த டைமிங் எல்லாம் கிடையாது. நீங்கள் நம்ம போனோன்னா வேலை வந்து ராத்திரி 10-11 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் வித் மை சன் ஹி வாஸ் 2 years old, அப்போ I had to do a travel with him. ஸோ அந்த ட்ராவலில் போகும்போது தான் ஐ ரியலைஸ் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் him because I ensured that my in-laws are there and my parents are there next to each other, ஒரு next street. That's what I ensured, and whatever he needed in terms of toys or clothes, அதெல்லாம் I was buying. My husband also was busy with work, I'm also busy with work. So this travel that I had to do alone with him was hell. எனக்கு ஒன்றுமே தெரியல அவனை பற்றி. தயிர் சாதம் சாப்பிடுவானா, பருப்பு சாதம் இது கூட எனக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் லைக் அன் அவேக்கனிங் ஃபார் மீ. நான் இவ்வளோவெல்லாம் யோசிச்சு லைக் ஒன் கிட் இவனுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், பட் I don't even know him. So eventually what will happen? There will be a complete disconnect between me and him, right? So that was my starting point. So I decided when I came back from Canada that I will take a break. Let me see what else can I do. Slower, then my mother said, we thinking about mind. So many things I tried. அப்போ வந்துட்டு இந்த மைண்டை பற்றியெல்லாம் பேசும்போது she just said, you do a Guinness record if you can actually do it without any financial support, because obviously you can't go and ask for sponsors and all of it. But if you can actually do it on your own with just the help of your thinking, then you can talk to other people about thinking, you can talk to other people about your own strength. So then we did the Guinness record. அது வந்தப்பறம் தான் we started the company, and then from there on many people again said these are not things that people will understand, you are still in India, இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. But off late if you see, mindfulness that we do has become very big. Corporates நிறைய பேர் இந்த ஸ்பேஸ்க்காக இந்த ஏரியாஸில் they call me for workshops. Parents are more understanding now. நிறைய parents are coming forth and saying no we want our children to get this knowledge. Slowly it's picking up. So it's also again about what you believe in. If we believe in something, it will truly come up in the future years. நம்ம அந்த அவசரப்படாம பேஷண்டாக இருந்தோம்னா we will definitely see the fruits is what I think. You have done any courses regarding Yes, this? I have done. So I am a certified okay. Yes, I am a certified coach from the ICF. It's an international organization, and through that I use that tools and techniques to do whatever I do. Okay, you got awards also.
we've got many awards. Green Minds, we've received a lot of awards, and we're still doing so. It's like awards keep us motivated because we know we are on the right path. Okay. But in a way, we also feel this knowledge is now needed the biggest, because India is stopping in depression and suicides, which is not the case even 5-6 years back. When we started the company, it was not the case. So we know all the more reason that we are on the right. So it's like going by intuition. No, if you go by your intuition and start a business, you will know you will succeed eventually. You just have to go stick around with it. Okay. How to contact you? இப்போ யாராச்சும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? ஸோ என்னோட வெப்சைட் இருக்குது abirambika.com. தென் அதில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. greenminds.in இஸ் த கம்பெனிஸ் சைட் ஆஸ் வெல். ஸோ இந்த ரெண்டு மூலமாக பண்ணலாம். அபிராம்பிகாங்கிற பேரே வந்து நீங்கள் சும்மா கூகுளில் அடித்தாலே வந்துடும். பிகாஸ் தேங்க்ஃபுல்லி மை மதர் ஹஸ் கெப்ட் அ நேம் விச் இஸ் யூனிக். So that way you just do a search, you don't need to do anything else. You will find my email ID, you will find my contact number, everything online. You're doing counseling for parents as well as kids. Yeah, coaching. Okay. Coaching. It's not counseling, it's coaching. Okay. Coaching for parents, individuals, women. A lot of women, in fact, women they take a break from work. குழந்தை இப்போ நான் எடுத்த மாதிரி, before getting back into something else, they have a lot of things going on inside them, because avangaloda peers ellam valandirpaanga, they would have moved ahead and all of it, so they will be feeling very this thing. So andha madri women we do a lot of programs. So ore topic la if many people are there, we do it in a group. Because it's the same topic. But if it is individual having many other things to do அப்படிங்கும்போது I do that. And coaching அப்படிங்கிறது என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ஒரே ஒரு செஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு I do something called decision coaching. ஸோ இப்போது எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும், இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியல அப்படின்னா only one session, only one sitting, one-on-one I do. And through that they get clarity and they just go ahead and take the decision. So that is also something that we've introduced new, because usually coaching is a long process, but this one session can help you understand, okay, idu panna correct ah irukum abingra mari. So we do many things, many different things to bring coaching into, in fact life coach abingiradhu is a very very new profession, supposedly in Chennai. Abroad there is a lot of idu for it, and even India la mathas places la nariya irukku, but ipo vandu Chennai la we are trying to do as much of awareness towards life coaching. And how long you are doing this one? From last 3 years. Okay, and the 3 years ku munnadi irundadukku ipo 3 years ku ungalku enna difference therinjadhu? Personally for me or for the society? I'm for the society. Okay. See, I feel now people are more willing. Okay, and especially millennials, because we do a lot of special work with millennials. அவங்க வந்து there is no inhibition. இப்போ அதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் என்ன இன்ஹிபிஷனா, நான் போய் இன்னொருத்தர்கிட்ட என் லைஃப்பை பற்றி பேசணுமா அந்த ஒரு கொஸ்டின் மார்க்லாம் அவங்க மைண்டில் இருக்குது. என்ன நினைப்பா, so many things cross their mind. But while this is a very confidential conversation, all of that is there. That's the thing I want to ask. இது வந்து confidential, இப்போ அவங்க வந்துட்டு why to expose something அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. Correct. So that's why this is a very very confidential conversation, unless and until the one-on-one la வந்து whatever we talk, in fact that's an agreement that even we have signed with our ICF. We are not supposed to share outside. Generica வந்து okay ஒரு broad idea about coaching, but specifically in the person கிட்ட நான் இத தான் பேசினேன், other we don't share, it's very confidential. And group la பண்ணும்போது it is the same problem everybody is facing, so there they feel comfort. They don't have a trouble there, so that is also happening. And in fact every month starting this October is mental wellness month. So every third Saturday between 3 to 5 pm, I mean 3 to 4 pm in our office, we are doing a very free session. It's an open session, anybody can come in and just talk, because இப்போ என்னன்னா யாரும் பேசுறத கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஓகே, ரைட். ஸோ நான் என்ன என் மைண்டில் இருக்குது, இது கரெக்டாக தப்பான வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் பேச முடியாது, வெளில இருக்கிறவங்ககிட்டையும் பேச முடியல. ஸோ பீப்புள் ரியலி ஸ்ட்ரகிள் வித் திங்ஸ். ஸோ இந்த மந்த்லேருந்து we are starting a space where you can just come, sit down, talk to people, experts will be there. So I'm bringing different coaches on different level. They're all doing voluntary for this. And Lifefulness Support Circle, I mean, the support circles are very famous abroad. Again, it's not there at all here. So Lifefulness Support Circle will help people to just come, spend that 1 hour talking and get some clarity in their mind and then go back. Okay. ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து இது நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இன்னுமே we have a long way to go. I wouldn't say okay நம்ம அப்படியே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு like we can't put a flag there, but there is a long way to go. So many people need help.
So in my life, if by the time I die, I don't know whatever age that is. Okay. So I have a vision of transforming at least million lives. If I can do that, I will be happy personally that I achieved something. Okay, having born in this world, something I have done. அப்படிங்கிற ஒரு satisfaction. So with that mission in my head, I will keep going forward with this. கண்டிப்பாக உங்க சக்ஸஸ் பார்த்துக்க நாங்களும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. Thank you so much for coming and speaking to me. தேங்க்யூ 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 Thank you. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.